Hello guys, welcome back to my channel. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் vs லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஒரு நல்ல மேட்ச் முடிஞ்சிருக்கு. அதோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். கூடவே ப்ரிவ்யூ ஆஃப் டுமாரோஸ் கிளாஷ் கேகேஆர் vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் நடக்க போகுது. அதோட ப்ரிவ்யூவும் நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் ஹவ் பேஷ்ட் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட். ஈவன் தோ டாப் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனாலும் த இம்பாக்ட் பிளேயர் மேட் அ ஹியூஜ் இம்பாக்ட். இன்னைக்கு சமீர் ரிஸ்வி எவ்ரி ஒன் தாட் அசுதோஷ் சர்மா வருவாருன்னு நினைச்சாங்க. பட் ஹேமாம் பாதானிஸ் மாஸ்டர் கிளாஸ், அதை பத்தியும் நம்ம பேசுவோம். சமீர் ரிஸ்வி வந்தாரு. மில்லரை ப்ரிவென்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்க ஹேமங் பதானி பண்ணதை. ஸோ அதை பத்தி நம்ம பேசுவோம். லக்னோக்கு எது ஃபெயில் ஆச்சு, நம்ம டாப் ஆர்டர்னு பில்டப் கொடுக்குற டீம் எல்லாம் ஃபிளாப் ஆகுது, டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர். ஸோ நம்ம அதை பத்தியும் பேசுவோம். ரிஷப் பந்த் ஓப்பனிங் வந்தாரு, நிறையா இருக்கு பேச, அதை நம்ம பேசுவோம். கூடவே கொல்கட்டா vs சன்ரைஸ் ஹைதராபாத் மேட்சோட ப்ரிவியூ நம்ம பார்ப்போம். ஸோ இனிஷியல் தாட்ஸ் அதே ப்ரோ. இந்த மேட்ச் நீங்க லக்னோ ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தீங்க, நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி, அந்த மூமெண்ட் ஆயிருச்சு. ஸோ உங்க இனிஷியல் தாட்ஸ். இல்ல நொட்டிட்டு போயிடுச்சுலாம் நான் சொல்ல மாட்டேன். லக்னோ பேட்டிங் வந்து ஃபயர் பவர் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு வெயிட்டான ஒரு கை இவங்க அப்படின்ட்டு. பட் ஆனா வந்து நம்ம சொன்ன மாதிரி அவங்க பேட்டிங்ல பாத்தீங்கன்னா மிச்சல் மாஸ் அண்ட் ரிஷப் பந்த் 2 பேரும் ஓப்பனிங் ஆடினாங்க. அதுவே பெரிய ட்விஸ்ட். அதுக்கப்புறம் நம்பர் 3ல வந்து மார்க்ரம் வந்திருந்தாரு. ஓகே, மார்க்ரம் கூட ஓகே நம்பர் 3ன்னு பார்த்தா நம்பர் 4ல ஆயுஷ் பதோனி வந்திருந்தாரு. அது ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட். அதுக்கப்புறம் நிக்கி பி பாத்தீங்கன்னா நம்பர் 5ல வந்தாரு. எனக்கு என்னன்னா அந்த பேட்டிங் ஆர்டரே அவங்க கொலாப்ஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுச்சு. ரிஷப் பந்த் நான் என்ன கேட்டீங்கன்னா ஓப்பனிங் வந்து நான் மிச்சல் மாஸ் அண்ட் ஏரன் மார்க்கம் ஓபன் பண்ணிட்டு நம்பர் 3 நீங்க மேபி வந்து ஆயுஷ் பதோனி ட்ரை பண்ணிருக்கலாம். ஏன்னா அவருக்கு வந்து பவர் பிளேல ஒரு டச் பிளேயர், ஒரு பவர் பிளேயர் மேக்ஸிமைஸ் பண்ணலாம். அவர் வந்து நிறைய கிரவுண்ட் ஷாட்ஸ் ஆடிப்பாரு. உங்களுக்கு அந்த கேப்ஸ் நிறைய இருக்கும், ஃபீல்டு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்கும். நீங்க அந்த ஒரு கிரவுண்ட கொஞ்சம் இது பண்ணி ஆடிடலாம். நீங்க ஃபோர் தான் நிறைய ப்ரிசைஸ் பண்ணுவார் அவரு. 4 தான் அடிக்க போறாரு ஆயுஷ் பதோனி அப்படின்னா நீங்க நம்பர் 3 அவரை டைப் பண்ணலாமே. நம்பர் 3 அவரை டைப் பண்ணிட்டு நம்பர் 4 வந்து நம்ம ரிஷப் பந்த் கேப்டன் ஆடிடலாம். அப்புறம் உங்களுக்கு நிக்கி பி வந்து நம்பர் 5 வருவாரு, ஒரு ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் நம்பர் 5ல. அதுக்கப்புறம் நம்பர் 6ல பினிஷரா அப்துல் சமாத உள்ள வச்சிடலாம். இப்படிதான் இருந்திருக்கணும் ஆக்சுவலா. ஆனா அவங்க பண்ணது என்னமோ ரிஷப் பந்த் ஓப்பனிங் இறக்குனாங்க, ஆயுஷ் பதோனி நம்பர் 4ல வச்சாங்க. நிக்கலஸ் புரன் அதுக்கப்புறம் வந்தாரு. இல்ல நீங்க டக்கு டக்குன்னு விக்கெட் போனா நீங்க பதோனியா பின்னாடி தள்ளிட்டு நீங்க நிக்கலஸ் புரான முன்னாடி போயிருக்கலாமே ப்ரொமோட்டு. அவர் கொஞ்சம் அடிச்சிருந்தாருன்னா அந்த ஒரு ரன்ஸ் போயிருக்கும்ல, ஒரு 160 போயிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டிசிக்கு டஃபா இருந்திருக்கும். நீங்க அது நொட்டிட்டு போயிடுச்சுன்னு சொன்னீங்கனாலும் 160 போயிருந்தா டஃப் அது. அவங்க பவுலிங்ல ஷமி, பிரின்ஸ் யாதவ், அப்புறம் வந்து வேற யாரோ போட்டாங்களே அந்த இதுல மோசின் கான், இவங்க 3 பேரும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 4 விக்கெட் விழுகும் போது டிசியோட முகத்தை பார்த்தாலே பயமாயிருச்சு. அவங்க ஐயோ போச்சோ, நம்ம அசிங்கமா தவ போறோமோ அப்படின்ட்டு ஃபேன்ஸா தான் நினைச்சிருப்பாங்க. ஃபேன்ஸை விடுங்க, ESPN கிரிக்கெட் போலயே அந்த 4 விக்கெட் வீழ்ந்ததுக்கு அப்புறம் எல்எஸ்டிக்கு தான் நிறைய வின்னிங் பர்சன்டேஜ் காட்டுச்சு. நீங்க அதுக்கப்புறம் அந்த நான் என்ன நினைச்சேன்னா அதுக்கப்புறம் ஒரு விக்கெட் எங்கன்னா வீழ்ந்திருந்தா எல்எஸ்டி வின் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அது மேபி சமீர் ரிஸ்விக்கு ஏதாவது செட்டப் பண்ணி அவங்க விக்கெட் எடுத்துருக்கணும், அது தவறிட்டாங்க. சமீர் ரிஸ்வி சூப்பரா ஆடி இருந்தாரு. ஏன் நான் அதுக்கு முன்னாடி வந்து சமீர் ரிஸ்வி எங்க பார்த்தேன்னா சிஎஸ்கேல ஒரு மேட்ச் ஆடி இருப்பாரு, சிஎஸ்கே கூட. அந்த மேட்ச் தான் அவர் வந்து நல்லா ஆடி இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்பதான் நான் அவரை பாக்குறேன், ஒரு பேட்ஸ்மேனா அவரை இப்பதான் நான் பாக்குறேன். அதுமே அந்த சிஎஸ்கேல ஆடும்போது அவர் 3 6 அடிப்பாரு, இறங்கி வந்து அடிப்பாரு, சுத்துவாரு இறங்கி வந்து. அது ஹிட்டார் மிஸ் தான், விட்டனா காலி, அடிச்சனா லக்கு, அப்படிதான் ஆடி இருப்பாரு. இன்னைக்கு ப்ராப்பரா ஆடினாரு. அது வந்து அவர்கிட்ட சொல்லி ஆகணும். ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் நான் வந்து வெசடைல் பிளேயர்னு சொல்லுவேன். நீங்க எங்க குத்தாலும் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அவரோட ரோலை வந்து கரெக்டா பண்ணி குத்துருவாரு. நீ பினிஷரா வானா பினிஷரா வந்து ரோல் கிளாரிட்டி ஆடுவாரு. இல்ல நீ மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்னா மிடில் ஆர்டர்லயும் நல்லா ஆடுவாரு, நம்பர் 4னாலும் நல்லா ஆடுவாரு. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து நீங்க மேட்ச் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஹேமந்த் பதானி அந்த இடத்துல கரெக்டா ஒரு மூவ் பண்ணாரு. அந்த ஒரு சீன் நீங்க பாத்துருப்பீங்க. ஹேமந்த் பதானி போறாரு, டேவிட் மில்டர் ஆல்ரெடி ஓகே அவர் நான் தான் போறேன் அப்படின்னு ரெடி ஆகி உக்காந்துட்டாரு. அவரா இல்ல நீ போகாத, ட்ரிஸ்டன் ஸ்டப் போட்டா அப்படின்ட்டு ஒரு ஸ்மார்ட்டான மூவ். நல்ல அனலைசர் கூட, அவங்க டீம்ல ஒரு கோச் பிளஸ் அனலைசர்னா அது ஹேமந்த் பதானி தான். கரெக்டா வெளில உள்ள அனுப்புனாரு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். அவரால் என்ன பண்ண முடியுமோ அதே மாதிரி ட்ரிஸ்டன் ஸ்டப் ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்துட்டாரு சமீர் ரிஸ்விக்கு. நீ இறங்கி ஆடு கபிலா, நான் பாத்துக்கிற ஒரு எண்ட்ல, நீ அவுட் ஆனாலும் பரவாயில்ல நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்து சமீர் ரிஸ்வியை எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டரா காட்டிட்டாரு அந்த இடத்துல. அது பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. டிசிக்கு ஒரு பாசிட்டிவ் சைனா இருக்கு. அந்த நம்பர் 4 ஸ்லாட்டை நான் ஓப்பனா வச்சிருக்கேன்னு சொன்னல, அதுல வந்து இவங்களும் ஒரு காம்படிட்டர் டிசி.
இருக்காரு. ஹாய் பிரதாப் ப்ரோ. ஆ விஆர் பாய்ஸ் சேனல் நீங்க பார்த்திருப்பீங்க அவர. ஸோ நான் என்னன்னா லக்னோ வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு கோட்டட் ஓப்பனிங் பேரா இருந்துச்சு. டாப் ஒரு 3ல கண்டிப்பா ஓப்பனிங் பேர்ல கண்டிப்பா மிச்சல் மார்ஸ் அண்ட் மார்க்கம் கண்டிப்பா வந்திருப்பாங்க. சூப்பரா ஆடுனாங்க. அவங்க வந்து நான் கூட இனிஷியலா நினைச்சேன் என்னடா டாப் 2 ரைட் ஹேண்டரோட போறாங்க. அடுத்து வந்து மார்ஸ் அண்ட் மார்க்கம் கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு நினைச்சா லாஸ்ட் இயர் 2 ஓப்பனிங் பேர் நல்லாவே ஒர்க் ஆச்சு. அந்த ஓப்பனிங் பேரை உடைச்சு நீங்க ரிஷப் பந்த் ஓப்பனிங் அனுப்புறீங்க. அப்படியே டோட்டல் நிக்கலஸ் பூரன் நம்பர் 5 ஆடுறாங்க. நிக்கலஸ் பூரன் எமிரேட்ஸ்க்கு நம்பர் 3, ஆல் ஓவர் லீக்ஸ் நம்பர் 3 நம்பர் 4 ஆடுறாரு. அதுக்கு கீழே போனீங்கன்னா அவர் அந்த பெஸ்ட்டை நீங்க வாங்க முடியாது. ஸோ அதுல தப்பு பண்ணாங்க. பவுலிங் இப்ப அந்த இம்பாக்ட் ரூல் வந்ததுல இருந்து ஒரு அதர்ஷன் ப்ரோ சொன்னார் எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சு. ஏன்னா இந்த நல்ல ஒரு 7 பேட்டர்ஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க. 8 அதாவது 8, 9, 10, 11 வந்து ஃபுல்லா 4 பேசஸோட இன்னைக்கு ஸ்டாக் பண்ணாங்க. கடைசியில அந்த இம்பாக்ட் பிளேயர் திக்வேஷ் ராத்தி பதிலா இவர் வந்தாரு நம்ம ஷாபாஸ் அஹ்மத். சோ இப்ப அது வேற இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்ததுல இருந்து அவங்க பேட்டிங் ஒரு 7 நல்ல பேட்டருக்கு போயிட்டு கடைசியில அந்த 8வது பேட்டர் தேவனோடனே அங்க ஒரு அடி வாங்குறாங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் கிடைக்காம போயிருது. இதேதான் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த மேட்ச்லயும் பார்த்தோம். சோ ஓவரால் லக்னோ பேட்டிங் ஆர்டரை கொஞ்சம் மாத்தணும். லாஸ்ட் இயர் அவங்களுக்கு பேட்டிங் வந்து அதே ஆர்டர் கொண்டு போகணும். ஓப்பனிங் வித் மார்க்ரம், மார்ஸ், பூரன், பண்ட், ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத் இன்னைக்கு ஒரு டீசென்ட் ஆடினாரு. முகுல் சௌத்ரி நான் இன்னொரு மேட்ச் கொடுப்பேன். 8 பாத்தீங்கன்னா ஒரு பேசரை நீங்க நார்கியா கண்டிப்பா டிராப் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து நார்கியாவை போட்டு 150ல போட்டா 190ல அடிக்கிறாங்க. அவரு இந்த மாதிரி எக்கானால ஒரு எஃபெக்டிவா இருக்க மாட்டாரு என்ன பொறுத்தவரை. ஹோம் கிரவுண்டுக்கு வந்து மோசின் கான் வந்து ஒரு மாதிரி நல்ல லைன் அண்ட் லென்த் போடுற பவுலர். அடுத்து வந்து முகமது ஷமி நீங்க ஃபர்ஸ்ட் ஓவரே பாத்தீங்க. நிதிஷ் ராணா நல்லா போட்டாரு. ஒரு பால் வந்து தூக்கி பாயிண்ட் தலை மேல ஒரு 4 அடிப்பாருன்னு நினைக்கிறேன். அதே ப்ரோ நீங்க முக்கல் சௌத்ரிக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னீங்களே. நான் நேத்து என்ன சொல்லியிருந்தேன்னா அஸ்வின் குல்கர்னி ஆடலாம். அவர் பெட்டர் பேட்டர் பிளஸ் பவுலர் வேற, அவர் ஆடி இருக்கலாம் நான் சொல்லியிருந்தேன். அது ஒரு மிஸ். முக்கல் சௌத்ரி அவங்க வச்சு ஸ்குவாட்ல வச்சிருந்தாங்க 11ல. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த நீங்க சொன்னீங்களே பவுலரு, அவர் பேர் என்ன, பேர் டக்குனு போற நார்கியா. எனக்கு நார்கியா தேவை கிடையாது. அதுக்கு நான் ஒரு பவுலரே எடுத்து போயிருப்பேன். இந்தியன் பவுலரே ஆடலாம் இருக்காங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா. மயங்க் யாதவ் ஃபிட்டான்னு தெரியல, கரெக்டா இருக்காரான்னு தெரியல, அவர் ஆடி இருக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஆகாஷ் சிங், அவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர், அவருக்கும் நல்லா இருக்கும் பேசு. எனக்கு அவரையும் யூஸ் பண்ணிருக்கலாம்னு தோணுது. நீங்க 2 பேரும் என்ன நினைக்கிறீங்க? மயங்க் யாதவா, ஆகாஷ் சிங்கா, அஸ்வின் குல்கர்னியா யூஸ் பண்ணிருக்கலாமா? இந்த 3 கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் சொல்லிருங்க. இல்ல கண்டிப்பா மயங்க் யாதவ் யூஸ் பண்ணிருக்கணும் ப்ரோ. ஏன்னா அவரோட டேலண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்திருக்கோம். போன சீசன் பார்த்திருக்கோம். அவர்கிட்ட ஒரே ஒரு ப்ராப்ளம் வந்து அவரோட டேலண்ட் பத்தி அவர் கொஸ்டினே பண்ண முடியாது. என்ன மாதிரி டேலண்ட்னா அவரோட ஸ்பீடு 140, 145 கிட்ட போடுறாரு. அந்த ஸ்பீடு யாருமே போடுறது இல்ல. இந்த அந்த ஒரு ஏஜ்ல சொல்றேன். ஒரு மினிமம் ஒரு 135 to 140 தான் போடுவாங்க. அவரால 145 தொட முடியுது. அந்த ஆர்சிபி மேட்ச்லாம் பார்த்திருப்பீங்க. சிங்கிள் ஹேண்டரா அவரால் மட்டும் தான் அந்த மேட்ச் வின் பண்ணாங்க. வெரி டேலண்டட். அவர் கண்டிப்பா எடுத்துட்டு வந்திருக்கணும். தன்னோட தலையில மண் அள்ளி போட்டுட்டாங்க இன்னைக்கு. பேட்டிங் ஆடுற இஷ்டத்துக்கு பண்ட் எதுக்கு ஓப்பனிங் இறங்குனாருன்னு சுத்தமா தெரியல. நல்ல காம்பினேஷன். அவங்க போன வருஷம் அவங்களுக்கு சக்சீட் ஆன ஓப்பனிங் பேர எப்படி அவங்க அத எடுத்துட்டு எதுக்கு பண்ட் உள்ள வந்தாருன்னே அது மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. வந்து மொமெண்டமே உடைச்சிட்டாரு. பண்ட் எப்படிப்பட்ட பிளேயர்னா ஒரு 10 பால் எடுத்துட்டு தான் அடிக்கக்கூடிய பிளேயர். ஆனா மார்க்ரம் அண்ட் மிச்சல் மார்ஷ் அப்படி இல்ல. ஒரு 5 பால் பார்த்துட்டு அப்புறமா போட்டு புழக்க ஆரம்பிச்சுருவாங்க. பட் பண்ட்டால ஓப்பனிங் செட்டே ஆவாது. இப்ப நீங்க சொன்னீங்களே இவரு நம்ம நார்கியா இல்லைன்னா நான் யார் ஃபாரினர் ஸ்லாட்ல யூஸ் பண்ணிருப்பேன். நான் நேற்று சொல்லியிருந்தேன் ஏடன் மார்க்ரம், மிச்சல் மார்ஷ், நிக்லஸ் பூரன், மேத்யூ பிரெட்ஸ்கே ஆடுவேன்னு சொல்லியிருந்தேன். நான் நேற்று மேத்யூ பிரெட்ஸ்கே வந்திருந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருப்பாரு. டிசி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. என்ன பண்ணுனா இல்ல ஜாஸ் இங்கிலீஷ் அவைலபிள் இல்லன்னு நினைக்கிறேன் இனிஷியல் மேட்சஸ்க்கு. இனிஷியல்ல இல்ல, அவரே சொல்றாரு இனிஷியல்ல அவைலபிள் கிடையாதுன்னு. அப்பனா பிரெட்ஸ்கி போயிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. பிரெட்ஸ்கி போயிருக்கலாம். அவங்க தேவையில்லாத ஒரு பேசர் 150 பேஸ் போடக்கூடிய நார்கியா ஆடுறாங்க. அவர் வந்து தொட்டாலே பறக்கும் பாலு. அவர் போடுற பேஸுக்கு 150 போட்டா அவர் சொன்ன மாதிரி 190ல அடிக்கலாம் அவரை. அந்த மாதிரி ஒரு பேச தேவை கிடையாதுன்னு நினைக்கிறேன் லக்னோவுக்கு. நீங்க மோர் டீசெண்டா போனீங்கன்னா மயங்க் யாதவ் இருக்காரு, அவரை போட்டிருக்கலாம். இல்ல மயங்க் யாதவ் இன்ஜுரி கன்சர்ன் இருக்குன்னா நீங்க வந்து ஆகாஷ் சிங், அவரும் ஒரு நல்ல டீசெண்டான ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர், அவரையும் போட்டிருக்கலாம். கீழே பாத்தீங்கன்னா அவங்க 2 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சபாஸ் அகமது பதிலா ஒரு பேட்டர் நம்பி போனாங்க. சபாஸ் அகமது ஒரு பேட்டர்னு திக்வேஷ் ராத்தி உள்ள கொண்டு வந்து ஒரு ஸ்பின் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி பேலன்ஸா காட்டியிருக்கலாம் அவங்க. ஆனா சபாஸ் அகமது ஃபர்ஸ்ட் போட்ட ஓவர்லயே 18 ரன் வச்சு பீஸ்தாங்க இவங்க 2 பேரும். அதுதான் ஒரு பெரிய தப்ப நான் பாக்குறேன். திக்வேஷ் ராத்தியே எடுத்துட்டு வந்திருக்கலாம்.
ப்ரோ இன்னொன்னு எனக்கு என்னன்னா, நீங்க சொல்ற மாரி முகுல் சௌத்ரி பதிலா அர்ஷின் குல்கர்னி எடுத்துட்டு வரலாம். ஏன்னா, உங்களுக்கு ஒரு பவுலிங் ஆப்ஷனும் கிடைக்குது அர்ஷின் குல்கர்னில. நீங்க வந்து அவர் முகுல் சௌத்ரி பதிலா நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா வந்து நார்கே பதிலா டாப்ல பிரெட்ஸ்கி ஆடிட்டு ஒரு திக்வேஷ் ஷாபாஸ் அஹ்மத் அட் 8 நீங்க டைரக்ட்டா பிளேயிங் 11ல கொண்டு வந்தீங்கன்னா, பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் ஆகுது. 8 வரைக்கும் ஷாபாஸ் அஹ்மத் 8ல வராரு. நீங்க அந்த 4 பேசர் வைக்கிறீங்க பாத்தியா, அது கண்டிப்பா ஒர்க்கே ஆவாது. 4 பேசர்ல நீங்க ஒரு அர்ஷின் குல்கர்னி ஒரு ஆல்ரவுண்டர் ஆடிட்டு, திக்வேஷ் ராத்தி ஒரு இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வந்துடலாம். 8 வரைக்கும் பேட்டிங் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் நம்பர் 8ல வந்தா தான் அந்த ஒரு பேட்டிங் லைன் அப். நீங்க இம்பாக்ட் பிளேயர்னால நீங்க எல்லா டீமும் இத பண்றாங்க. பட் கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஃபெயில் தான் ஆவீங்க. இப்ப நெறைய டீம் பாத்தீங்கன்னா, சிஎஸ்கேவே இருக்கட்டுமே, சர்ஃப்ராஸ் கான் அன்னைக்கு எடுத்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு எனக்கு என்னமோ அந்த அந்த அன்னைக்கு சர்ஃப்ராஸ் கான் பதிலா பிரசாந்த் வீர் எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஸ்ட்ரெய்ட்டாவே. ஏன்னா, உங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் கிடைச்சிருப்பாரு. நாட் அ பேட் பேட்டர். பட் சர்ஃப்ராஸ் கான குறை சொல்லல. அ அந்த மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு எரர் பண்றாங்களோ அப்படின்னு தோணுது. சோ நம்ம அப்படியே டைரக்ட்டா நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் பேட்டிங் போவோமே. அந்த ஒரு இன்னும் ஒரே ஃபர்ஸ்ட் ஒரு பால் விஷயம் சொல்லிக்கிறேன். இன்னும் ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். எல்எஸ்சியோட லைனப் அந்த 11ல வந்து 3 விக்கெட் கீப்பர் பேட்டர் ஆடிருக்காங்க இன்னைக்கு. பாத்தீங்கன்னா வந்து நிக்கோலஸ் பூரன், ரிஷப் பந்த், அப்புறம் முகல் சௌத்ரி. அவரும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா. முகுல் சௌத்ரி. அவர்தான் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் எஃபெக்டிவா இருப்பாரா? ஒரு குடுத்திருக்காங்க. நம்பி ஒரு ஓப்பனர் குடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீ ஓகே உன் ஃபர்ஸ்ட் மேட்ச் இங்க ஆடு அப்படின்ட்டு. எனக்கு அவருக்கு பதிலா அஸ்வின் குல்கர்னி வந்திருந்தா ஒரு பவுலிங் ஆப்ஷனும் கிடைச்சிருக்கும். ஒரு பேட்டிங்லயும் டீசெண்டா ஒரு 20 ரன் அடிச்சிருப்பாருன்னு தோணுது. ம். ஓகே. சோ வந்து நாங்க என்ன சொல்றோம்னா, லக்னோ வந்து பேட்டிங் ஆர்டர மாத்தணும். ஃபர்ஸ்ட் திங் அது ஒரு ஃப்ளா இன்னைக்கு. முகுல் சௌத்ரி பதிலா ஒரு ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்துட்டு வரலாம். மேபி அர்ஷின் குல்கர்னி எடுத்துட்டு வரலாம். ஒரு ஆல்ரவுண்டர். அடுத்து வந்து டைரக்ட்டா நீங்க 8 வரைக்கும் 8ல ஷாபாஸ் ஆடிட்டு இம்பாக்ட் பிளேயரா ராத்தி கொண்டு திக்வேஷ் ராத்திலாம் இல்லன்னா இந்த டீம் அவ்வளவுதான். ஒரு ஸ்பின்னரோடலாம் போகக்கூடாது. ஏன்னா வந்து T20 கிரிக்கெட் நீங்க வந்து ஒரு ஷாபாஸ் ஒரு 2 ஸ்பின்னர் நீங்க கண்டிப்பா வச்சிருக்கணும். ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அதாவது எப்படி இருக்கணும்னா, அந்த ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஒரு ரைட் ஹேண்டருக்கு ஒரு எஃபெக்டிவா இருக்கணும். இன்னொரு வந்து ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்கணும். சோ அந்த மாரி அவங்க போகல கண்டிப்பா. சோ பாப்போம் நம்ம என்ன பண்ண போறாங்கன்னு. நம்ம அப்படியே டெல்லி பேட்டிங்க்கு வருவோம். ஒரு ஸ்லைடு காமிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் பால் ஒரு ஒரு கேஸ் நம்ம ராகுல் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் ஸ்கோர் கார்டு போறதுக்கு முன்னாடி அவுட் ஆயிருவாரு. இந்த ட்ரெண்ட் போல்ட்ட நீங்க பாத்திருப்போம். அது ஒரு இது ஷமிக்கிட்டே ஃபர்ஸ்ட் பால் 2 வாட்டி அவுட் ஆயிருக்காரு. 2022, 2026. சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஷமி கிட்ட ஒரு கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நெட்ஸ்ல ஆடி இருப்பாங்க 2 பேரும். தெரிஞ்சிருக்கும் கேஎல் எங்க போட்டா அவுட் ஆவாருன்ட்டு. அதே மாதிரி போட்டு செட்டப் பண்ணி எடுத்துட்டாரு. அதுதான் நான் சொல்லுவேன். இவங்க 2 பேருக்கும் ஒரு பேட்டில் 2022க்கும் 2026க்கும். நீங்க 2 பேரும் கண்டினியூ பண்ணுங்க இப்போ. இந்த பாயிண்ட் நான் கூட சொல்லலாம்னு அதான் இருந்தேன். ப்ரோ. நானும் பார்த்துருக்கேன். முகமது ஷமிக்கு எதிரா வந்து ராகுல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு. அது ஏன்னு தெரியல. அவங்க பஞ்சாப் கிங்ஸ்ல ஒண்ணா இருக்கும்போது விளையாடுறாரு. பட் ஏன்னு தெரியல முகமது ஷமி ரொம்ப ஒரு மாரி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாலே ஒரு மாரி மென்டலி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு எனக்கு தெரிஞ்சு. அவரு போட்டாலே ஒரு மாரி ம். அக்ரெசிவா போயிடுறாரு. ஃபர்ஸ்ட் பாலே எடுத்தோனே முகமது ஷமி அப்படி ஆடக்கூடாது. ஒரு 3 பால் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாலே போயிட்டு அதே மாரி தான் தப்பு பண்ணாரு. 2022லயும் சரி, இப்பயும் அதே தப்பு தான் பண்ணியிருக்காரு. ஓகே. சோ இன்னொரு ஸ்லைட் காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம டெல்லியோட பேட்டிங் ஸ்டைல். இன்னைக்கு டெல்லியோட டாப் 4 பார்த்தீங்கன்னா, ராகுல் ஃபார் 0 ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆனாரு. பத்தும் நிஷானுக்கா ஒரு 4 பால் ஒரு ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் அவுட் ஆனாரு. நிதிஷ் ராணா ஒரு 2 நல்ல ஷாட் ஆடினாரு. பட் அவுட் ஆனாரு. அக்ஷர் பட்டேல் பாலே ஒரு நல்ல விக்கெட் எடுத்தாரு. நம்ம யார் அவரு? அந்த ஒரு பேசர் பேர் என்ன? பிரின்ஸ் யாதவ் வந்து பிரின்ஸ் விக்கெட் யாதவ். எடுத்தாரு. சோ அந்த டாப் 4 டெக்னிக்கல் எரர் நெறைய பண்ணாங்க இன்னைக்கு பேட்டர்ஸ். நம்ம பவுலர்ஸ்டே குடுக்கணும். பேட்டர்ஸ் வந்து நெறைய ஃபிளாஸ் இருந்து நெறைய டெக்னிக்கல் எரர்ஸ் பண்ணாங்க. அத பத்தி பேசுவோம். அஜய் ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எங்க எரர் பண்ணாங்கன்னா, நிஷாங்கா வாங்கினது ஒரு எரர். நிஷாங்கா எனக்கு தேவை கிடையாது இந்த டீம்ல. நான் ஒண்ணு வந்து பிருத்திவி ஷா இல்லைன்னா அபிஷேக் போரல் வந்து கேஎல் கூட ஓப்பனிங் பண்ணிருப்பேன் தைரியமா. எனக்கு நிஷாங்கா தேவை கிடையாது. நம்பர் 3ல வந்து அவங்க நிதிஷ் ராணா ஆடி இருந்தாங்க. ஓகே குட். நம்பர் 4 அக்ஷர் பட்டேல் குட். பிரிஸ்டன் ஸ்டப்ஸா வெசடைல் பிளேயர் அவங்க கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் டேவிட் மில்லர் வரவே இல்லை. வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாவே மேட்ச் முடிஞ்சிருக்கும். எல்எஸ்சி ஜெயித்திருப்பாங்க. அந்த மில்லர் உள்ள வந்திருந்தா ஸ்டப்ஸுக்கு பதிலா ஒரு விக்கெட் இருந்திருக்கும். ஸ்பெஷர் ஆயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அந்த இடத்துல. விப்ராஜ் நிகம் ஒரு டீசென்டான ஒரு பவுலர். பேட்டிங்கும் ஆடுவாரு. ஓகே. அவங்க 11 அப்படியே சொல்லிட்டே வரேன். குல்தீப் யாதவ் அவரு ஓகே. அவரும் நல்லா போட்டிருந்தாரு இன்னைக்கு. அப்புறம் நட்ராஜன் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு இன்ஜுரியில இருந்து வராரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்ஜுரியில இருந்து வராரு, எப்படி பண்ண போறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனா இன்னைக்கு சூப்பராகவே பண்ணியிருந்தாரு நட்ராஜன். அப்புறம் முகேஷ் குமார். எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்க் இல்லாத குறைய முகேஷ் குமார் வந்து இது பண்ணிடுவாரு, சமாளிச்சிடாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க இம்பாக்ட் பிளேயரா அசுதோஷ் சர்மா, அக்யூப் நபி, சமீர் ரிஸ்வி, துஷ்மதா சமீரா, கருண் நாயர் வச்சிருக்காங்க. நான் அந்த 4th ஃபாரினர் யார் சொல்லியிருந்தேன்னா, நான் ஓப்பன் ஸ்லாட்டா வைப்பேன்.
துஷ்மந்தா சமீரா பேச வேணும், பவுலிங்க்கு ஆப்ஷன் பேசர் வேணும்னா நான் துஷ்மந்தா சமீரா உள்ள எடுத்துட்டு வந்திருப்பேன் இன் பிளேஸ் ஆஃப் பத்தும் நிஷாங்கா. அதே மாதிரி நபியா வந்து அவங்க உள்ள தள்ளிருக்கலாம் இம்பாக்ட் பவுலரா. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கோர் வந்து ஒரு 220 போயிருந்தா இம்பாக்ட் பவுலரா வேணா நபி வந்திருப்பாரு. வேற எனக்கு அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் தெரியல. கருண் நாயர் ஆடி இருப்பாரான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ரிஸ்வி இந்த ஆட்டம் ஆடினா கருண் நாயருக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்குவாட்ல இனிமேட்டு. அவ்வளவுதான், வேற எந்த பிரச்சனையும் இல்லை இந்த டீம்ல. கண்டிப்பா வந்து பதும் நிசாங்கா வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணல. ஐபிஎல்ல சொல்லப்போனா இப்பதான் ஃபர்ஸ்ட் சீசன் விளையாடுறாரு. பட் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, கேஎல் ராகுல் அண்ட் பதும் நிசாங்கா 2 பேரும் ஒரே கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் தான். ஒரு 2 பேருமே ஒரு 10 பால் எடுத்துட்டு, ஒரு 5 பால் எடுத்துட்டு ஆடுற பிளேயர்ஸ். எல்லா டீம்லயும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அதிரடியா ஆடுவாரு, இன்னொருத்தர் வந்து ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுவாரு. ஆர்சிபில வந்து சால்ட் வந்து அதிரடியா ஆடுறாருன்னா, விராட் கோலி ஆங்கரிங் பண்ணுவாரு. இப்ப ஏதாவது ஒரு எல்லா டீம்லயும் ஒரு பிளேயர்ஸ் இருப்பாங்க. பட் இந்த டீம்ல பார்த்தீங்கன்னா, 2 பேருமே ஒரு மாரி ஆங்கரிங் பண்ற ஒரு பிளேயர்ஸ் தான். அவங்களால அட்டாக்கிங்கா ஆட முடியாது. அந்த பவர் பிளேவை யூஸ் பண்ணி 6 ஓவர்ல 70 அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் இல்ல 2 பேருமே. அதனால என்ன பண்ணணும்னா, நிஷாங்காவ தூக்கிடலாம். ஹார்ட் டிசிஷன் எடுத்து தான் ஆகணும். கண்டிப்பா பென் டெக்கெட் இருந்தா பென் டெக்கெட்டோட தான் போயிருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் இல்லாதனால பதும் நிஷாங்காவோட போறாங்க. அதுக்கு பதில் நிஷாங்காவ தூக்கிட்டு துஷ்மந்தல் சமீர எடுத்துட்டு வந்து இன்னும் அவங்களோட பவுலிங்க ஸ்ட்ராங் பண்ணலாம். ஷார்க் இல்லாத குறைய சமீரா வச்சு அவங்க ஃபில் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அபிஷேக் பொரல் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டேலண்டட். அவர் ஓப்பனிங் குடுத்து அவர மிகப்பெரிய பிளேயரா ஆக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நல்ல டேலண்டட் பிளேயர். அவரு ப்ரூவ் பண்ணியிருக்காரு 2 சீசனா 2024, 25ல. இந்த சீசன் அவங்க ஓப்பனிங் குடுத்தாங்கன்னா நல்லா பண்ணுவாரு எனக்கு தெரிஞ்சு. ஓகே. ஸோ வந்து ஓவரால் நம்ம டெல்லி விசஸ் எல்எஸ்சி அனலைஸ் பண்ணிட்டோம். லைட்டா நம்ம டெல்லி பவுலிங்கே டச் அப் பண்ணிடுவோம். நட்ராஜன் ஆஃப்டர் லாங் டைம் ஐபிஎல்ல கம்பேக் நல்லா போட்டாரு. ஸ்லோயர் ஷார்ட்டர் ஒன் நெயில் லாக்கர்ஸ் 2 பால் நல்லா நெயில் பண்ணாரு. முகேஷ் சாரி யாரு முகேஷ் குமார். முகேஷ் குமார் வந்து ஏர்லி ஆன் ஒரு பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப எல்லாரும் நாம கூட அவரை பிளேயிங் லெவன்லயே வைக்கல. முகேஷ் குமார் இனிஷியலா பிளேயிங் லெவன்ல வைக்கல. பட் ஆனா ஏர்லியான அவர் பால்ஸ் நல்லா ஸ்விங் பண்றாரு. முகேஷ் குமார் இன்னைக்கு நல்லா ஓவரால் டெல்லி பவுலிங் எல்லாரும் நல்லா போட்டாங்க. குல்தீப் யாதவா இருக்கட்டும், லுங்கி இங்கிடியா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா போட்டாங்க. உங்க தாட்ஸ் ஆன் தேர் பவுலிங். அடுத்து நம்ம வந்து ப்ரிவியூக்கு போயிடலாம் ஆஃப் நெக்ஸ்ட் மேட்ச். கண்டிப்பா. ஆனா மிச்சல் ஸ்டார்க் இல்லாம ரொம்ப ஓகே, கஷ்டப்படுவாங்கன்னு நான் நினைச்சேன். பேசலாம் ப்ரோ. ஓகேவா? மிச்சல் ஸ்டார்க் இல்லாம டெல்லி ரொம்ப சொல்லுங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லுங்க நினைச்சேன். பட் சொல்லுங்க. ஆனா மேனேஜ் பண்ணிட்டாங்க. ஈஸியா மேனேஜ் பண்ணிட்டாங்க. நட்ராஜன் வந்து லுங்கி இங்கிடியோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருக்கு. ஸ்லோயர் ஒன்ஸ் போட்டு அந்த டிசீவ் ஆனாரு பாருங்க நிக்கோலஸ் புரான். அந்த பால்லாம் செம்ம பால் அது. ஆ ஓகே. நீ மிச்சல் ஸ்டார்க் இல்லாதனாலும் எங்க பவுலிங் யூனிட் வந்து நல்லா இருக்குன்னு காட்டுனாங்க எல்லாருமே. நட்ராஜன் அண்ட் இங்கிடி அண்ட் எல்லாருமே சேர்ந்து நல்ல கான்ட்ரிபியூஷன் குடுத்தாங்க பவுலிங்ல. அஜய் ப்ரோ. எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் இந்த டீம்ல பாத்தீங்கன்னா, அந்த பேட்டிங்கை நான் விட்டுருங்க. அதை நான் சொல்லல எதுவும். ஏற்கனவே சொல்லிட்டேன். அது வந்து எப்பயுமே அவங்க இப்படி பண்ணக்கூடிய டீம் தான். அது நான் அந்த போர்ஷன் நான் தொடல. கீழே வரேன். கீழே பவுலிங்ல வந்து எனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு. முகேஷ் குமார் அண்ட் டி நட்ராஜனை விட்டுருங்க. அவங்க நல்லா போடுறாங்க. அவங்க எப்பயுமே இப்படிதான் போடுவாங்க. ஆனா அங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் லுங்கி இங்கிடி வந்து ஒரு 112, 115 அந்த ஒரு பேஸ் போடுறாரு. நடுவுல மட்டும் ஒரே ஒரு பால் 135 போட்டாரு. நான் பார்த்தேன். நல்லா அந்த மேட்ச் க்ளோஸா வாட்ச் பண்ணேன். எனக்கு எங்கன்னா அங்க நின்று ஆடக்கூடிய பிளேயர்ஸ் எங்கன்னா மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 112 பேஸ்லாம் அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அங்கதான் பிரச்சனை வருமோ, அவர் மிக்ஸ்அப் பண்ணி போடலாம்னு நினைக்கிறேன். ஒரு பால் வந்து ஃபுல் பேஸா போயிட்டு ஒரு பால் மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்லோவர் போடலாம்னு நினைக்கிறேன். அவர் ஃபுல்லா ஸ்லோவர் போடுறாரு. நடுவுல ஒரே ஒரு பால் கொஞ்சம் மட்டும் ஸ்பீடா போறாரு. அதுதான் எனக்கு வந்து தலைவலியா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்க் இல்லாத ஒரு பொசிஷனை ரீப்ளேஸ் பண்றதுக்காக வந்திருக்காரு. எனக்கு என்னமோ அந்த நீங்க சொன்ன மாதிரி 10 நிஷாங்காவை வெளியே தள்ளிட்டு சமீரா உள்ள வந்தாருன்னா இது வந்து ஒரு மேட்ச் ஆயிரும். தெரியாது பெருசா. அவர் அடியா வாங்கினாலும் லுங்கி இங்கிடி அடியா வாங்கினாலும் மேட்ச் ஆயிரும். பட் ஆனா அவங்க சமீரா யூஸ் பண்ணலன்னா இங்க வந்து அவர் மாட்டிப்பார் தனியா. லுங்கி இங்கிடி அவர் போற பேஸுக்கு எங்கனால வந்து அந்த காட்டா பவர் பிளேல போட ஒரு பவுலர் வேணும். அதுவும் தான். எங்க காட்டா மாதிரி இப்ப வைபவ் சூரியவம்சி மாதிரி சுத்தக்கூடிய ஆள்னா மாட்டிப்பாங்க. ட்ராப் செட் பண்ணி போட்டுடலாம். ஆனா இப்ப அஜின்கியா ரகானே மாதிரி பார்த்து ஆடக்கூடிய பிளேயர்னா டைமிங்ல அவங்க கிட்ட மாட்டிப்பாங்களே. லுங்கிங்கிடியே அங்க மாட்டிப்பாரு. அங்கதான் பிரிச்சிருவாங்க லுங்கிங்கிடிய. எனக்கு அந்த ஒரு கன்சர்ன் மட்டும் டிசில இருக்கு. பவுலிங் யூனிட்ல. பேட்டிங் யூனிட் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க இந்த ஒரு ஆப்ஷன் பத்தி? ஸ்டாட் நான் பார்த்தேன். 50% ஆஃப் த பால்ஸ் பவுல் பை லுங்கி இங்கிடி வந்து 120 பேஸ்க்கு கீழே இன்னைக்கு. ஸோ எனக்கு என்னமோ லுங்கி இங்கிடி மிடில் ஓவர்ஸ் கேன் பி எஃபெக்டிவ். நீங்க போன மேட்ச் எனக்கு வந்து அவர் மிக்ஸ்அப் பண்ணணும். அதே ப்ரோ சொன்ன மாதிரி ஒரு பால் 120 போடுறீங்களா, லைனா ஓகே பேஸ் வந்து ஒரு 130, ஒரு பால் கொஞ்சம் சீமா போடுங்க, ஒரு பால் ஸ்லோ, ஒரு பால் நக்கிள் பால். நேற்று அந்த மாஸ்டர் கிளாஸ் வைசாக் விஜயகுமார் காமிச்சார் நமக்கு பஞ்சாப் கிங்ஸ். நேற்று அவரை மாதிரி அவர் ஒரு எக்ஸாம்பிளா நீங்க எடுத்துக்கிட்டு ஒரு பால் வந்து ஒரு சீம் அப் டெலிவரி, ஸ்லோயர் ஷாட் கொஞ்சம் மிக்ஸ்அப் பண்ணணும். ஏன்னா வந்து உங்களுக்கு பேட்ஸ்மேனுக்கு அது கிளியரா அது ஒரு தெரிஞ்சிடும். அந்த பாலுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க.
ஸோ அது உங்க பார்க்கணும். ஸோ பிரதாப் ப்ரோ லாஸ்ட்டா நீங்க சொல்லிருங்க. அடாப்ட் பண்ணி அவர் போட்டுருவாருன்னு நெனைக்கிறேன். வேரியேஷன் மட்டும் தான் இல்ல எனக்கு தெரிஞ்சு. மத்தபடி ஓரளவுக்கு நல்ல பவுலர் தான். ஆனா இன்னைக்கு அவர் ரொம்ப ஸ்லோவா ரன் போனது ஸ்டேடியம் கொஞ்சம் பெருசுன்றதுனால சரி அடிக்க முடியாது தைரியமா போலான்ட்டு ம். அதிலேயே போட்டிருந்தாரு ஒரு 120, 125 சரி சேஃபா போயிடலாம். ரன் போகக்கூடாது அப்டின்ட்டு. ஆனா சின்ன ஸ்டேடியம்லாம் பொளந்துருவாங்க. இதே பேஸ்ல போட்டாங்கன்னா கண்டிப்பா. வேரியேஷன் இருக்கணும். அதர் ஸ்டேடியம் போயிட்டு அடுத்த மேட்ச்ல வேரியேஷனா போடுவாருன்னு நம்புறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹோப் யூ லைக் இட்.